வெல்கம் டு மாசா அகாடமி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கான டாப் 300 முக்கியமான மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதில் இன்றைக்கி பார்ட் 5க்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் 10th லெவலில் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்மி அக்னிபாத் எக்ஸாம்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டாப் 300 கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதோட லெவல் கம்மியாக தான் கொஸ்டின்ஸ் நிச்சயமாக இருக்கும். சரியா? ஸோ இந்த பார்ட் 5ல் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். EF and G together can complete a work in 20 days. E and F together can complete the same work in 50 days. G alone can finish the same work in how many days சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது EF and G together அப்படின்னா அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாளில் முடிப்பாங்களாம். சரியா? அதாவது EFG இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாளில் முடிப்பாங்களாம். அதே மாதிரி E and F together can complete the same work in 50 days. ஈயும் எஃப்பும் மட்டும் சேர்ந்து 50 டேஸில் முடிப்பாங்களாம். நமக்கு இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 100 கிடைக்கும். ஸோ 100 தான் டோட்டல் ஒர்க். அப்போ 20 கூட 5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். 50 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். ஸோ இது ஒன் டே ஒர்க்கு. இது இ அண்ட் எஃப்போட ஒன் டே ஒர்க்கு. சரியா? அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இ ப்ளஸ் எஃப் ப்ளஸ் ஜி எல்லாருமே சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 ஒர்க் செய்வாங்க. அதில் இந்த இயும் எஃப்பும் மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்கிறாங்க, 2 ஒர்க் செய்கிறாங்க. இந்த இயும் எஃப்பும் மட்டுமே எத்தனை ஒர்க் செஞ்சுருந்தாங்க, 2 ஒர்க் செஞ்சுருந்தாங்க. சரியா? அப்போ இந்த ஜி எத்தனை ஒர்க் செய்வார், 3 ஒர்க் செய்வார். ஜி ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வார், 3 ஒர்க் செய்வார். மொத்தம் நமக்கு எத்தனை ஒர்க் இருக்குது, 100 ஒர்க் இருக்குது. அப்போ நம்ம என்ன போடுவீங்க, 100/3 days போடுவோம். சரியா? ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். நார்மலாக எல்சிஎம் மெத்தடில் சால்வ் பண்ணாலே இந்த கொஸ்டின் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 8? இதில் இஸ் நாட் டிவிசிபிள் பை 8ங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம இந்த எக்ஸாம் டென்ஷனில் பதட்டத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவிசிபிள் வாசிடுவோம். நாட் டிவிசிபிள் எது 8ஆல் வகுப்படாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 8ஆல் வகுப்படக்கூடிய டிவிசிபிள் ரூல் என்ன அப்படின்னா, கடைசி 3 டிஜிட் 8ஆல் வகுப்படுதா இல்லையான்னு பார்ப்போம். அப்போ இந்த 44 பார்த்திங்க அப்படின்னா 8 40, இது வகுப்படாது. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சராகவே இருக்கும். என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட்டே போட்டுடலாம். கொஸ்டினே வகுப்படாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வகுப்படும் பார்த்தீங்களா, 1 8 8, 1 8 8 2 16, 1 8 8 2 16, 1 8 8, 4 8 32, இது எல்லாமே வகுப்படும். சரி, அப்போ இதெல்லாம் நமக்கு வராது. அப்போ இதுதான் வகுப்படாத எண். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் 2800 அண்ட் மார்க் ப்ரைஸ் இஸ் 4000, வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போது எம்ஆர்பி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 4000. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, 2800. எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டோட வித்தியாசம் எவ்வளோ ரூபாடா, 1200. ஒரிஜினல் வேல்யூ எவ்வளவு, 4000. இன்ட்டு என்ன போடுவோம், 100 போடுவோம். அப்போ 2 0 கட்டாயிரும், இந்த 0 கட்டாயிரும். 1 நாள் 4, 3 12, 0. அப்போ எத்தனை சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. சரியா? ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நம்ம கேட்டாலே நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இல்லைனா பர்சன்டேஜ் டிக்ரீஸ். இந்த மாதிரி வந்தாலே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100 போடுவோம். இங்கே நான் தான் போட்டிருக்கேன். சரியா? 4000லேருந்து 2800 குறைஞ்சிருக்கு. அப்போ எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்கு, அதான் டிஸ்கவுண்ட். அப்போ ரெண்டோட டிஃப்ரென்ஸ் 1200, ஒரிஜினல் வேல்யூ 4000 இன்ட்டு 100 போட்டிருக்கேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ரேஷியோ ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் 2 squares is 4:9, தென் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏரியா கொடுத்துருக்காங்க, சைடு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஏரியாக்குள்ள ஃபார்முலா ஏ ஸ்கொயர். அப்போ A1 ஸ்கொயர் ரேஷியோ A2 ஸ்கொயர், அது எவ்வளவு, 4:9. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், A1 ரேஷியோ A2 கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த A1 ஸ்கொயர் A1 மாறினா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் எடுப்போம். இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்து அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், A1:A2 கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும் நமக்கு. சரியா? அப்போ நமக்கு என்ன இருக்கும், 2:3 இருக்கும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும், ஆப்ஷன் டின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
A, B and C can complete a piece of work in 16 days, 24 days and 32 days respectively. How many days will all three take together to complete the work? எல்லாரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ வந்து ஒரு வேலையை 16 நாளில் முடிப்பாராம், பி வந்து அதே வேலையை 24 நாளில் முடிப்பாராம், சி வந்து அதே வேலையை 32 நாளில் முடிப்பாராம். கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம், டோட்டல் ஒரு கண்டுபிடிக்கணும். அப்போ 16, 24, 32க்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 6 நாள் 24, என்னாங்க 32. திரும்ப நீங்கள் 2ஆல் போட்டிங்கன்னா 2 4, 3 2 6, 4 2 8. திரும்ப 2ஆல் போட்டிங்கன்னா 1 2 3, 2 4. அப்போ 4 2 8, 8 2 16, 16 3 48, 48 2 96. அப்போ 16 × 6 96, 24 × 4 96, 32 × 3 96. சரியா? அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து 6 4 10 13 ஒர்க்கு செய்வாங்களாம். எல்லோரும் சேர்ந்தாங்களா, இவங்க எல்லோரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 13 ஒர்க் செய்வாங்களாம். நமக்கு மொத்தம் எத்தனை ஒர்க் இருக்குது, 96 ஒர்க் இருக்குது. அப்போ 96 / 13 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? இந்த டைம் அண்ட் ஒர்க் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி தான். பேசிக் கான்செப்டில் போட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் ஏ 25458 இஸ் டிவிசிபிள் பை 8 சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இந்த ஏல என்ன வேல்யூ வந்தால் அது வந்து 8ஆல் டிவைட் ஆகும் கேட்குறாங்க. சரியா? அப்போ நான் சொல்லியிருக்கேன் 8ஆல் டிவிசிபிள் ஆனாலே லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்தால் போதும். அப்போ முதல்ல அந்த ஏக்கு பதில் 5 போடுறேன். சரியா? அப்போ இது நம்ம கேன்சல் பண்ணால் லாஸ்ட்டில் 5 வருது, கண்டிப்பாக 8ஆல் டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து 4 போட்டு பாருங்கள், 4 54. அப்போ 8 40, 7 8 56, இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே நம்ம என்ன வந்தால் வரும், 4 5 6 போட்டால் வரும். 8 40, அது 7 8 56. சரி, அப்போ 456 தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். அப்போ லாஸ்ட் அந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், 6 வரணும். சரியா? டிவிசிபிள் ரூல் படித்தாலே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 87. ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம கொஸ்டின் பார்த்துறவங்களுக்கு தெரியும், இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கும். சரியா? ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் A × B = LCM × HCF. ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான். அதில் HCF கொடுத்துருக்காங்க, LCM கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பர் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக சால்வ் பண்ணி எல்லாருமே என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கிட்டத்தட்ட நம்ம வீடியோஸை ஒரு 300 பேர் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு வீடியோ மினிமமாக நான் சொல்கிறேன், 500 600 ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ பார்க்குறீங்க. நீங்களே போய் கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். சரியா? 10 கமெண்ட் கூட வரல. உண்மைக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரியா? ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் யாருக்காவது ஒரு பிஎஸ்எஃப்கான ஒரு பர்ஃபெக்டான கிளாஸில் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், 9384417810. நம்ம இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரியா? ஸோ நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் நம்பிலாம் நீங்கள் எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ண வேணாம். நீங்கள் டைரெக்டாக வந்து பாருங்கள், வந்து பார்த்து எங்கள் ஸ்டூடெண்ட்டை ஃபீட்பேக் கேளுங்க, ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணால் போதும். சரியா? 100% இல்லை 200% நான் சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக நடத்திட்டுருக்கோம். ஏன்னா எந்த ஓனரும் போயெல்லாம் கிளாஸ் எடுக்கவே இல்லை, எல்லாம் பணத்தை வச்சுட்டு அகாடமி நடத்திட்டுருக்காங்க. சரியா? நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாஃபை நம்பி போனால் கூட அவங்க ஸ்டாஃப் இருப்பாங்களாங்கிறதே தெரியாது. ஆனால் அப்படி கிடையாது, நான் நடத்துகிறேன். ஸோ நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ எங்கள் ஸ்டாஃப் இருக்கிறாங்க, எல்லாமே பெர்மனன்ட் ஸ்டாஃப் தான். சரியா? நிறைய நல்ல ரிசல்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். சரியா? கம்ப்யூட்டர் லேப் இருக்குது, நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு கம்ப்யூட்டர் லேப் வச்சுருக்கோம். ஸோ ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸே 10,000 தான். அதில் நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கலாம், என்ன எக்ஸாம்னாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் நிறைய கஷ்டப்படுற பிள்ளைங்களும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ வேறு யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், SSDD, போலீஸ், டிஎன்பிஎஸ்சி, நம்ம எஸ்எஸ்சியில் பெரிய எக்ஸாம் CGL, CHSL அந்த மாதிரி எக்ஸாம் படிக்கணும்னா கூட நம்ம அகாடமியை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ 88வது கொஸ்டின். A wire of length 36 meters is cut into equal pieces, each measuring 4 meters. Determine the number of pieces சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த நம்பர் ஆஃப் அப்படின்னு நமக்கு வந்தாலே நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா பிக் டிவைடட் பை ஸ்மால் போடுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு இதுக்கு நம்பர் கேட்டாலும் அதோட பிக் டிவைடட் பை ஸ்மால் போடணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 36 மீட்டரை 4 மீட்டர் சின்னதாக கட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 9 பார்ட் கிடைக்கும். அப்போ நம்ம எத்தனை லென்த் எடுக்கலாம், 9 லென்த் எடுக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மென்சுரேஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஒரு பெரிய ஸ்கொயரை குட்டி குட்டி ஸ்கொயராக கட் பண்ணால் எவ்வளோ ஸ்கொயர் கிடைக்கும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த நம்பர் ஆஃப் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும், பிக் டிவைடட் பை ஸ்மால்.
அவங்க ஏரியா கொடுத்தாங்கன்னா பிக்கோட ஏரியா டிவைட் பை ஸ்மாலோட ஏரியான்னு போடணும். வால்யூம் கொடுத்தாங்கன்னா பிக்கோட வால்யூம் டிவைட் பை ஸ்மாலோட வால்யூம் போடணும். இங்கே எதுவுமே கொடுக்கறதுனால பிக் டிவைட் பை ஸ்மால் 36 டிவைட் பை 4 போட்டால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் அது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இஃப் சுந்தர் பாரோஸ் ₹45,000 ஃப்ரம் ஜெதலால் at the rate of interest 8% per annum simple interest, how much interest சுந்தர் has to pay at the end of 5 years அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கேட்டிருக்காங்க. அப்போ எஸ்ஐ உங்களுக்கு ஃபார்முலா தெரியுங்களாடா, எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஸோ பி வந்து நமக்கு 45,000, என் வந்து 5 வருஷம், ஆர் வந்து 8% டிவைட் பை என்ன போடுவீங்க 100. 2 0 2 0 என்ன ஆயிரும், கட்டாயிரும். 8 40, அப்போ 45 × 4, 5 20 0 2, நாங்கள் 16 2 18. அப்போ எவ்வளோ ரூபாய் இருக்கும், அதில் 18,000 ரூபாய் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If the ratio of mark price and selling price of an article is 3:2, then what is the discount percentage சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? எம்ஆர்பியும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி 3 மடங்காக இருந்தால் செல்லிங் ப்ரைஸ் 2. அப்போ 2க்கான வித்தியாசம் 1. 1/3 × 100 போடுவோம். நம்ம ஃபார்முலா தான்டா, டிஃப்ரென்ஸ் டிவைட் பை ஒரிஜினல் வேல்யூ × 100. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 1, ஒரிஜினல் வேல்யூ வந்து 3 × 100 போட்டிருக்கேன். அப்போ 100/3 நமக்கு என்ன இருக்கும், 33.33% இருக்கும். நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The price of a mobile phone is increased by 15% and the new price is 11,500. What was the original price சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 15% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 115% ஆயிரும். அப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் 100%. இந்த 115% தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 11,500. 100% என்னன்னு கேட்டிருக்காங்க. செயின் ரூல் தான், ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும், ஆன்சர் எடுத்துடலாம். அப்போ ஒரு 115 115, ஒரு 115 115, 0 0. அப்போ 100 × 100 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 10,000 கிடைச்சிடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். P can do a work in 14 days. What part of the total work can be done by P in 4 days? அதாவது 14 நாளில் அவர் மொத்த வேலையை முடிச்சிருவார். ஆனால் அதில் 4 நாள் தான் வேலை பார்த்துருக்காரு. அப்போ எவ்வளோ பாட்டு கேட்டிருக்காங்க, ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணால் போதும். அப்போ 2/7 பாட்டு தான் என்ன பண்ணியிருப்பார், அவர் முடிச்சிருப்பார். எப்போதுமே இந்த மாதிரி பாட்டு கேட்கும்போது கீழே வந்து டோட்டல் போடணும், மேலே வந்து அவர் எவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ண டேஸ் வந்து என்ன பண்ணணும், மேலே போடணும். டோட்டலாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஏ ஹேஸ் 155 pencils, B has 195 pencils, C has 175 pencil, then find the average number of pencils with A, B, C. 3ஓட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. கரெக்டாடா? அப்போ இது 155, இது 195, இது 175. ஆவரேஜ்னால் என்ன பண்ணுவோம், இந்த 3ஐயும் கூட்டி 3ஆல் நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ண ஆவரேஜ் கிடச்சிடும். கரெக்டாக? இது முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். If the selling price of a table is 25% of its cost price, then what is the loss percentage சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை பாருங்கள். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் a table is 25% of its cost price. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எப்போதுமே 100 ரூபான்னு வைப்போம். சரியா? இந்த செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த காஸ்ட் ப்ரைஸில் 25%. சரியா? அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க, 25% ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸில் 25% எவ்வளோ ரூபாய், 25 ரூபா. அப்போ 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 25 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ லாஸ் எவ்வளவு, 75 ரூபா. 75 ரூபானாலும் 75%னாலும் அர்த்தம் வந்து என்ன தான், சேம் தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். R can do a work in 90 days. What percent work of the total work can be done by R in 45 days? மறுபடியும் படித்த மாதிரி தான்ப்பா. என்ன பண்ணுங்கள், 90 நாளையில் வேலையை முடிச்சிருவான். 100% வேலை முடிச்சிருவான். கரெக்டாக? 45 நாளையில் எவ்வளோ சதவீத வேலை முடிப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 90ல் பாதி தானே 45. அப்போ 100ல் பாதி எவ்வளோ இருக்கும், 50% இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் அது. சரியா? இல்லை நீங்கள் எப்படி போடுவீங்க, வேறு ஏதாவது டேட் கொடுத்து என்ன போடுவீங்க, கீழே எப்போதுமே டோட்டல் போடுவோம். அப்படி தானே? மேலே எப்போதுமே எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்கோ அதை போடுவோம். இன்ட்டு என்ன பண்ணணும், 100.
அப்போ ஒரு 45 45 2 45 90 ஓரன் 2 50 2 100. எப்படி வேணாலும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A person walks at a speed of 4 km per hour for the first 3 hours and then at 6 km per hour for the next 2 hours. What is the total distance covered சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? 4 km per hour for first 3 hours. அப்போது ஒரு மணி நேரத்துக்கு 4 கிலோமீட்டர். அப்போ 3 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போவார்? 12 கிலோமீட்டர் போவார். இங்கே பாருங்கள் 6 km per hour for 2 hours. ஒரு மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர். அப்போ 2 ஹவருக்கு எத்தனை கிலோமீட்டர் போவார்? 12 கிலோமீட்டர் போவார். அப்போ இங்கே ஒரு 12 கிலோமீட்டர், இங்கே ஒரு 12 கிலோமீட்டர். டோட்டலாக அவர் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருப்பார்? 24 கிலோமீட்டர் போயிருப்பார். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் அது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 0.3 the whole square, 0.1 the whole cube. அப்போது 3 ஸ்கொயர் வந்து 9. நம்ம 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம், ஸ்கொயர் இருக்கிறதுனால. சரியா? க்யூப் இருக்கிறனால 3 டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ 0.001. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டியாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.091 கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். E alone can complete a work in 15 days. F and G together can complete the same work in 10 days. E, F and G together will complete the same work in how many days அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? E alone வந்து 15 days. E மட்டும். அப்போ E மட்டும் ஒரு வேலையை 15 நாளில் முடிப்பார். F and G together work in 10 days. சரியா? F and G together work in 10 days. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 2 பேருக்கு எல்சிஎம் எடுப்போம். 2 பேருக்கு எல்சிஎம் எடுத்தவங்க என்ன கிடைக்கும்? 30 ஒர்க்கு கிடைக்கும். இப்போ 15 × 2 30, 10 × 3 30 நமக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ எஃப் அண்ட் ஜி டுகெதர் கம்ப்ளீட் ஒர்க் இன் 10 days. EFG டுகெதர் வில் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் ஹவு மெனி டேஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ EFG இவங்க எல்லோரும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாளில் வேலையை முடிப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எஃப்பும் ஜி ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்கிறாங்க? 3 ஒர்க் செய்கிறாங்க. இவர் ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வார்? 2 ஒர்க் செய்கிறார். அப்போ 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் செய்வாங்க? 5 ஒர்க் செய்வாங்க. அதாவது இந்த 3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ஒர்க் செய்வாங்க. மொத்தம் எத்தனை ஒர்க் இருக்குது? 30 ஒர்க். அப்போ 30/5 எத்தனை நாளில் முடிப்பாங்க? அவங்க 6 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சராக இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். Two numbers are in the ratio 11:13. If their HCF is 7, find the number சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம இந்த 2 நம்பர்ஸை ரேஷியோலேருந்து நம்பராக எடுத்தாலே 11x 13x கரெக்டாக. அப்போது HCFனாலே ரெண்டுக்குமே பொதுவாக இருக்குது. அப்போ ரெண்டுக்குமே பொதுவாக இருக்குது எக்ஸ் தான். இந்த எக்ஸோட வேல்யூ தான் HCFனு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும்? ஜஸ்ட் இது கூட மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 11 × 7 77, 13 × 7 எவ்வளோ கிடைக்கும்? 91. அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். At what annual rate of interest will a sum of money be thrice in 5 years at simple interest சொல்லி கேட்டிருக்காங்க. thrice அதாவது 100 ரூபாய் இருக்கிறது எத்தனையாக மாறிடும்? 300 மாறிடும். அதான் thrice. அப்போ ரெண்டுக்கான வித்தியாசம் எவ்வளவு? 200 டிவைட் பை அவங்க இயரை கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கீழே போட்டால் இயர் கிடைச்சிடும். புரியுதா? அப்போ 4 5 5 4 5 20 0. அப்போ 40% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதே நேரத்தில் 200 டிவைட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கீழே போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 5 4 20 இயர் கிடைச்சிடும். ரெண்டுக்கும் ஒரே கான்செப்ட் தான். கீழே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டால் இயர் கிடைக்கும், கீழே இயர் போட்டால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் இதுதான் 9384417810. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.